சென்னை சில்க்ஸின் பெருமை மிக ஆடி சேல். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. இப்பொழுது புத்தம் புது பொலிவுடன் புது ரகங்களுடன் தி சென்னை சில்க்ஸ் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம். ஒன் இண்டியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம போன வாரம் பட்ஜெட்டை ஒட்டி ஏறக்கூடிய துறை ஸ்டாக்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். இந்த வாரமும் பட்ஜெட்டை ஒட்டி வேறு என்னென்ன துறை ஸ்டாக்ஸ்லாம் ஏறப்போகுது, மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத பற்றி பேசுறதுக்காக இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் சாய் ஷாட்யூட்டினுடைய நிறுவனர் தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் நினைச்சிருக்காங்க. இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஸ்டாக்ஸை வாங்குறதோ விற்கிறதோ உங்களுடைய தனிப்பட்ட முடிவுக்கு உட்பட்டது. வணக்கம் மேம். வணக்கம்மா. மார்க்கெட் ட்ரெண்ட் பற்றி நம்ம இந்த வாரம் மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி இருக்கு மேம்? மார்க்கெட் ட்ரெண்ட் போன வாரத்தை பொறுத்த மட்டும் சென்சஸ் ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்த்துருந்தோம். கிட்டத்தட்ட 80,000 பாயிண்ட் வந்து டச் பண்ணியிருந்தது. அந்த இடத்துல தான் வெள்ளிக்கிழமை வரைக்கும் முடிச்சிருந்தாங்க. ஆனால் இந்த ஒரு 3 நாட்களாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ப்ராஃபிட் புக்கிங்காக இருக்கட்டும் அல்லது ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் இது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் தான். ஏன்னா மார்க்கெட் இறங்குறது அப்படிங்கிறது எப்படி உங்களுக்கு வரவேற்கத்தக்க விஷயம் அப்படின்னு நேயர்கள் நினைப்பாங்க. மார்க்கெட் இறங்குனாதான் புதிதாக வாங்கணும். ஏன்னா என்ன சொல்லிட்டு இருக்கீங்க எல்லாருமே நேயர்கள் எல்லாருமே இப்போ வந்து ஆல் டைம் ஹையில் இருக்குது, ஷேர்ஸ் வாங்கட்டுமா வேண்டாமா? ஆனால் அப்படி யோசிச்சுட்டு இருக்க வேலைகள்லேயே சில நேரங்களில் சில கம்பெனிகள் அதிவேகமாக ஏறதை நீங்களே கண்கூடாக பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இறங்கின பிறகு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் இல்லையா? மார்க்கெட் இறங்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு சின்ன வாய்ப்பாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கரெக்ஷன் இருந்தால் தான் நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா போன வாரம்லாம் பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ வந்து மார்க்கெட் நல்ல பீக்கில் தான் இருந்தாங்க. ஆனால் எங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் வந்து எந்த விதமான ஏற்றமுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ண ஆரம்பித்தாங்க. இது எதனால் ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில கம்பெனிகள் மட்டும் ஏறுறதுனால மிக வேகமாக உங்களுக்கு ஏறுற மாதிரி காமிச்சிட்டு இருந்தது போன வாரம். ஆனால் அதனால் இந்த இறக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு எதிர்பார்த்த ஒரு விஷயம், அதுதான் நடந்தது. அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக அதிவேகமாகலாம் இறங்கலாம் கிடையாது. ஒரு சிறிய இறக்கத்தோட இந்த பதிவின் போது பார்த்தீங்கன்னா நிப்டி வந்து 22,350 அப்படிங்கிற இடத்துல வந்து முடிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா முடிய போது அடுத்த வாரத்தோட பெரும்பாலும் நாளையோட முடிஞ்சிடும். இந்த இடத்துலேயே தான் வச்சிருக்க போகிறாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் வந்தால் தான் கிட்டத்தட்ட வந்து கரெக்ஷன் ரொம்ப எதிர்பார்த்தீங்க அப்படின்னா 23,700 அப்படிங்கிறது தான் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவலாக வச்சுருக்கிறோம். மற்றபடி பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறது எல்லாமே சின்ன சின்ன ஒரு கரெக்ஷன் தான். ஸோ இந்த எல்லாத்துக்குமே ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க இந்த வாய்ப்புகள் எல்லாம் அருமையாக உபயோகப்படுத்திக்குவாங்க. டெய்லி ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அவங்க லாங் அண்ட் ஷார்ட் இருக்கிறதுனால எல்லா மார்க்கெட்லேயுமே அவங்க மேக்கிங் மணி. இதில் பிரச்சனை எங்கே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதிதாக வந்து இந்த இடத்துல வாங்குறவங்களுக்கும் ஏற்கனவே வச்சிருக்கவங்க அதை கொடுத்து விடலாமா அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் இங்கே பிரச்சனையே வரும். இந்த மாதிரி மார்க்கெட் இருக்கும்போது நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன், மார்க்கெட் வந்து உங்களுக்கு வந்து அடுத்து வரக்கூடிய பட்ஜெட்டை ஒட்டி ஒரு வித ராலியோட தான் இருக்கும். ஏன்னா எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது அதுவும் இந்த முதல் பட்ஜெட்டில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய பிரசிடென்ட்டும் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பட்ஜெட்டாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அதெல்லாம் வைத்து கொண்டு தான் சில கம்பெனிகள் வந்து அதுவும் முக்கியமாக பப்ளிசிட்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனிகள் எல்லாமே உங்களுக்கு வேகமாக நல்ல ரேலியை கொடுத்துட்டு வர்றாங்க. அதனால் இந்த இடைப்பட்ட இந்த சின்ன ரேலியை நேயர்கள் உபயோகப்படுத்தி கொள்ளலாம். ஏற்கனவே வச்சுருக்கவங்க கொஞ்சமாக கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிவிட்டு நாங்கள் எந்த கம்பெனியை வாங்குறது, இதுதான் அடுத்த கொஷினாக இருக்குது நேயர்களுக்கு. ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்து அதே கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அமைதியாகவே இருந்துடலாம். நீங்கள் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பணத்தை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? உங்களோட ஓன் யூஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை எப்படியா மாற்றி வச்சுக்க போகிறீங்களா, அல்லது வேறு ஒரு புது கம்பெனி? இப்போ பார்த்தீங்கன்னா ஐபிஓ கம்பெனி போன வாரம்லாம் பார்த்துருந்தோம். அவங்க எல்லாமே லிஸ்டட் ஆகி நல்லாவே போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கம்பெனிகளுக்கு உங்கள் பணத்தை நீங்கள் மாற்றிக்கிறீங்களா? இது எல்லாமே நேயர்கள் உங்களுக்கான சாய்ஸு. இதில் உங்களுக்கு எது வசதி வாய்ப்புகள் ஒத்து வருதோ நீங்கள் அதில் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் தாராளமாக செஞ்சுக்கலாம். ஸோ ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது எசென்ஷியல். அதே மாதிரி இப்போ அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரிசல்ட்ஸ்லாம் முடிஞ்சோடனே நீங்கள் தாராளமாக ஏற்கனவே கையில் வச்சுருக்கவங்க ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிக்கோங்க. புதுசாக வாங்குறவங்க நான் முன்பே அடிக்கடி சொல்லிட்டு தான் வரேன், நிறைய கம்பெனிஸ்லாம் வாங்குங்க, நிறைய செக்டர்ஸாக வாங்குங்க, கொஞ்சமாக வாங்குங்க. கண்டிப்பாக ஒரு இறக்கம் அப்படிங்கிறது எதிர்பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஆனால் பெரிய லெவலில் இறக்கத்தை கொடுப்பதற்கான காரணங்கள் இப்போது இல்லை. ஏன்னா எல்லா டேட்டாவுமே பாசிட்டிவ் டேட்டாஸாக தான் வந்துட்டுருக்கு.
அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து நெகட்டிவ் டேட்டாஸ்லாம் ஏதாவது வருது அப்படின்னா நல்ல தாராளமாக இறக்கத்தை எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் சொல்லணும் அப்படின்னா மார்க்கெட் பீக்ல இருக்குது. ஆனா இந்த டெக்னிக்கல் மட்டும் நம்ம இந்தியன் ஷேர் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பண்றது இல்ல. ஃபண்டமெண்டல்ஸோட அது சார்ந்து இருக்கக்கூடிய மார்க்கெட் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் பட்ஜெட்னு பார்த்தோம். அடுத்து இன்ஃப்ளேஷன் டேட்டா ஜூலை 12ஆம் தேதி கொடுக்குறாங்க. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டேட்டா ஜூலை 12ஆம் தேதி வருது. அதே நேரத்தில் ஜூலை 12ஆம் தேதி இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் டேட்டாவும் கொடுக்குறாங்க. யூஎஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா. இப்படி டேட்டாஸ் எல்லாம் வரும்போதும் நம்மளுடைய மார்க்கெட் அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுது. ஸோ டேட்டாஸ் வருது அப்படிங்கும்போது அவங்க பாசிட்டிவான டேட்டாஸாக கொடுக்கும்போது மார்க்கெட் இன்னும் அந்த இடத்துல அந்த பீக்ல என்ன பண்ணிட்டு இருக்கு, கன்சால்டேஷன் பண்ணிட்டு இருக்கு. அடுத்தபடியாக ஆகஸ்ட்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஏதாவது உங்களுக்கு நெகட்டிவ் டேட்டாஸ் வரும்போது வேணுமானால் ஒரு மார்க்கெட் கரெக்ஷனை எதிர்பார்க்கலாம். அல்லது இப்போ எல்லாருமே அந்த பட்ஜெட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட்ஜெட் முடிஞ்சோடனே பெரும்பாலான மக்கள் ப்ராஃபிட் புக்கிங்க்கு ரெடி ஆயிடுவாங்க. அதே மாதிரி ஆப்ஷனில் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் புட் ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் அதிகமாக இருக்குது. ஸோ இது எல்லாமே மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் தான் போகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருடைய மக்களுடைய எதிர்பார்ப்பையும் காமிச்சிட்ருக்கு. இதுதான் ஜென்ரலாக நடந்துட்டு இருக்குது. ஸோ பட்ஜெட் வரைக்கும் இந்த ரேலி இருந்துட்டு தான் இருக்கும் என்னுடைய எதிர்பார்ப்பு. பட்ஜெட் முடிஞ்ச பிறகு வேணால் நம்ம அடுத்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணி இறக்கத்தை எதிர்பார்க்கலாம். நிச்சயமா. பட்ஜெட் பத்தி பேசும்போது பட்ஜெட் ஒட்டி என்னென்ன துறை ஸ்டாக்ஸ் ஏறும் அப்படிங்கறது பேசுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபினான்ஸ்ல இருக்கவங்க இன்வெஸ்ட் பண்றவங்க இது எல்லாமே இவங்க எல்லாருமே பட்ஜெட்டை பத்தி முக்கியமா அதுல என்னென்ன கொடுக்க போறாங்க, டாக்ஸ் ரிலாக்ஸேஷன் ஏதாவது இருக்குமா, இதெல்லாம் முக்கியமா பார்க்குறோம். பட் ஆஸ் அ காமன் வேணா பட்ஜெட்ல என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், பட்ஜெட் பத்தி பார்க்க வேண்டியது அவசியமா? கண்டிப்பா. எல்லாருமே பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு எஜுகேஷன் முடிச்ச பிறகு நம்ம ஏதாவது ஒரு துறையில வேலை பார்க்குறோம். அது பிரைவேட் செக்டரா இருக்கலாம், இல்ல பப்ளிக் செக்டரா இருக்கலாம். அல்லது அடுத்தபடியாக என்ன பண்றோம்? ஒரு பிசினஸ் ஏதாவது பண்றோம். அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த கேட்டகரி வீட்ல இருந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸா இருக்கிறது, மத்ததெல்லாம் அடுத்தது தான். ஆனா ஏதோ ஒரு வகையில நம்ம ஏதாவது பணம் ஈட்டினா மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையில சர்வைவல் ஆக முடியுது. அப்படி இருக்கும்போது இந்த ஏதாவது ஒரு வகையில நம்ம எல்லாருமே என்ன பண்றோம்? டாக்ஸ் அப்படிங்கிறத பே பண்ணிட்டு இருக்கோம். ஈவன் ஹவுஸ் ஒய்ஃபா நீங்க இருந்தாலும் நீங்க பொருட்களை வாங்கும்போது அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டாக்ஸ் நீங்க பே பண்றதானே செய்றீங்க. கோல்டு வாங்க போறீங்க, அங்கேயும் நீங்க டாக்ஸ் பே பண்றீங்க. ஸோ எங்கெங்க இருந்தாலும் டாக்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி நிலைமை ஆகிப்போச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டாக்ஸ் அப்படிங்கிற பற்றிய விஷயத்தை ஜென்ரலா பட்ஜெட்டும் போது தானே அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. வரி விலக்குகள் கொடுக்குறாங்க, இல்ல புதிதாக வரி போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி நாட்டுடைய வரவு செலவு கணக்குகளையும் காட்டுறாங்க உங்களுக்கு. நம்ம நாட்டுக்கு எந்த வகையெல்லாம் வரவு வருது, நம்ம எந்த மாதிரி செலவெல்லாம் பண்ண போறோம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எல்லா நாளுமே உங்களுக்கு என்ன அனௌன்ஸ்மெண்ட் வரது இல்லை. ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை அந்த பட்ஜெட்டும் போது தான் என்ன பண்றாங்க, அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை நுண்ணோக்கி இன்னும் ஊர்ந்து கவனிப்போம். மற்ற பர்சன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, முக்கியமாக அவங்க எதிர்பார்க்கறது டாக்ஸ் ரீஃபார்ம்ஸ் ஏதாவது வருதா, அதை தான் எதிர்பார்த்து அவங்க காத்துட்டு இருப்பாங்க. ஒரு காமன் மேனுக்கு பொறுத்த மட்டும் இந்த பட்ஜெட்ல அறிவிக்கக்கூடிய சலுகைகள், அறிவிப்புகள், ஒரு நல்ல வரிச்சுமைகள்லாம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸஸா என்ன கிடைக்கும், கொஞ்சம் பணம் கிடைக்கும். நிறைய டாக்ஸ் கட்ட வேண்டிய இடத்துல கொஞ்சம் டாக்ஸ் கொஞ்சம் கம்மி பண்றாங்கன்னா அந்த டாக்ஸ் கட்ட வேண்டிய கொஞ்சம் பணம் மிஞ்சுது இல்லையா, அதை வைத்து அவங்க மறுபடியும் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் ஜாலியாக செலவும் பண்ணுவாங்க, டூர் போவாங்க, இல்லை ஏதாவது பொருட்களை வாங்குவாங்க. அப்போ இந்த மாதிரி டூரு இல்லை மற்ற பொருட்களை வாங்கும்போது அது சம்மந்தப்பட்ட பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு அங்கே உங்களுக்கு என்ன ஆகும், அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்க ஆரம்பிக்கும். அப்படி இல்லாமல் அவங்க ரொம்ப ரொம்ப அமைதியான முறையில் நல்ல முறையில் சேவிங்ஸ் பண்ணுறாங்கன்னா அது அவங்களுக்கும் நல்லது. எக்கனாமிக் வைஸ் நமக்கு இன்னும் நிறைய ஃபண்டு உள்ள க்ரோத் ஆகக்கூடிய ஃபண்டெல்லாம் கிடைக்குது. ஸோ அதனால ஒரு காமன் மேனை பொறுத்த மட்டும் இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது இதன் காரணமாகத்தான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. ஸோ வேலைக்கு போகிறவங்களும் சரி, வேலையில் இல்லாதவங்களும் சரி, உன்னிப்பாக கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் பட்ஜெட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா. இந்த பட்ஜெட்ல என்ன எதிர்பார்க்கலாம்? டாக்ஸ் ரிலாக்ஸேஷன்லாம் கொண்டு வர போறாங்க அப்படிங்கிற தகவல்லாம் கேள்விப்படுறோம். இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா?
எப்போதுமே டாக்ஸ் ரிலாக்ஸேஷன் புதுசா வரி போடாம இருந்தா பரவாயில்ல. ஏதாவது கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்குமா? அப்படிங்கிறது தான் எல்லா துறையினருடைய எதிர்பார்ப்பு. இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது ஒரு தனிநபர்களுக்கு மட்டும் கிடையாது. கார்ப்பரேட்ஸு எல்லாருமே வந்து அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு சலுகைகள் கிடைக்குமா? இன்சென்டிவ்ஸ் கிடைக்குமா? இந்த மாரி எதிர்பார்த்து தான் அவங்க காத்துட்டு இருப்பாங்க. தங்களுடைய கோரிக்கைகளையும் போன வாரம் வந்து ஒரு மீட்டிங் வழியாக அவங்க குடுத்துருக்குறாங்க. இதில் எவ்வளவு தூரம் அவங்க பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. ஒரு தனிநபரை பொறுத்தமட்டிலும் என்ன கேட்டிருக்காங்க, ஏடிசியில் இருக்கக்கூடிய அந்த வரி விலக்கு வரம்பு வந்து 1.5ல இருக்கு. அதை 2,00,000 உயர்த்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இப்போ டாக்ஸில் வந்து ஓல்டு ஃபார்மேட் ஒன்று இருக்கு, நியூ ஃபார்மேட் இருக்கு. இந்த நியூ ஃபார்மேட்டில் வந்து பார்த்துருக்காங்க 3,00,000 ரூபா வரைக்கும் தான் உங்களுக்கு டாக்ஸ் இதுக்கு இருக்கு. அதுக்கு பதிலாக ஒரு 5,00,000 உயர்த்தினாங்க வரி விலக்கு அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹவுசிங் லோன் போகிறோம் இல்லையா? அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு வட்டியிலேருந்து விலக்கு கொடுப்பாங்க. அதை 2,00,000லேருந்து 3,00,000 மாற்றினாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் ஹவுசிங் லோன்லாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குமே. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து தனிநபருக்கு தங்களுக்கு ஏதாவது ஒரு வரி விலக்கு கிடைச்சா அந்த பணம் வந்து கொஞ்சம் உபயோகமாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. மற்ற துறையினரும் இதே மாதிரி ஜிஎஸ்டியில் கொஞ்சம் குறைக்கணும், அதே மாதிரி கஸ்டம்ஸ் டியூட்டி கொஞ்சம் குறைக்கணும். அந்த மாதிரி எல்லாருமே தங்களுக்கு எது ஃபேவரபுளாக இருக்குதோ அதை தான் எல்லாருமே கேட்பாங்க. அதை கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த பட்ஜெட் ஜென்ரலாக எப்படி இருக்குங்கிறது என்னுடைய கணிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்கனாமிக் growth கொடுக்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக தான் அமையும். ஏன்னா மற்ற அரசியல் தலைவர்களும் சரி, ஃபினான்ஸ் மினிஸ்டர், பிரசிடென்ட் எல்லாம் பேசினதை வச்சு சொல்கிறேன். ஓரளவு ஒரு எக்கனாமிக் growth கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும். ஒரு ஃபிஸ்கல் கன்சால்டேஷனை வந்து இப்போ சரி பண்ணுறதுக்கான ஒரு பட்ஜெட்டாக அது இருக்காது. ஏன்னா ஏன்னா அவங்க கவர்மெண்ட்டுக்கு வந்து ஏற்கனவே ஆர்பிஐ வந்து அவங்க தனியாக வந்து பணம் கொடுத்துருக்குறாங்க 2 வாரம் முன்னாடி. இப்போ நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் எல்லாமே டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க மேடம் கிட்ட. ஸோ நிறைய எக்ஸஸான பணம் நிறைய இருக்கு. ஸோ அதன் காரணமாக நிறைய புதிய வரிகளை போட்டு மக்களிடமிருந்து வாங்கி அதை வந்து ரன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமாக இந்த பட்ஜெட்டில் இருக்காம எக்கனாமிக் growthக்கு நிறைய கொடுக்கக்கூடியதாக ப்ரொடக்டிவ் லிங்க்டு ஸ்கீமாக ஒரு பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. நிச்சயமா. போன வாரம் வந்து பட்ஜெட் ஒட்டி ஏறக்கூடிய ஸ்டாக்ஸ் பத்தி பார்த்திருந்தோம். ரயில்வே அண்ட் டிஃபென்ஸ் இந்த 2 ஸ்டாக்ஸுமே இப்போ வந்து நல்ல மூவ்மெண்ட் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா பர்டிகுலரா சொல்ல போனோம்னா ஆர்விஎன்எல்னுடைய மூவ்மெண்ட்ங்கிறது இந்த 1 வீக்ல ரொம்பவே அதிகமா இருக்கு. இதுக்கான காரணமா என்ன பார்க்குறீங்க? நான் முன்பே சொன்ன மாதிரிமா இந்த செக்டர் பொறுத்த மட்டும் எல்லா செக்டர்லேயும் தான் உங்களுக்கு வந்து முன்னேற்றம் கொடுப்பாங்க. ஆனால் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் செக்டரு, டிஃபென்ஸ் செக்டரு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டரு, அதே மாதிரி ரயில்வே செக்டர், ரினியூவபிள் எனர்ஜி, இது எல்லாத்துக்குமே முதல்ல முக்கியம். இது எல்லாமே வந்து டே டு டே லைஃபுக்கு வந்து முக்கியத்துவமாக கருதப்படுது. அந்த வரிசையில் தான் நம்ம ஒவ்வொரு செக்டர் வைஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஃபென்ஸ் செக்டர் எப்போதும் போல் நல்ல மூமெண்ட்டு தான் கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த ஆர்விஎன்எல் பொறுத்த மட்டும் ஒரு 132 கோடி ரூபாய்க்கு சென்ட்ரல் ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆர்டரும் கிடைச்சிருக்கு. இன்னும் பட்ஜெட்டில் இன்னும் நிறைய நிதி ஒதுக்கீடுகள்லாம் கொடுக்க போகிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னதாகவே இந்த கம்பெனிக்கு வந்து நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறது தான் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுது. ஸோ அப்பயே சொல்லிட்டு இருந்தாங்க பீக்கில் இருக்குது, இன்னும் ஒரு ஆர்டர் கிடைக்குதுன்னா புதுசாக ஒரு கம்பெனிகளுக்கு ஆர்டர் கிடைக்கும் போது அந்த கம்பெனி எப்படி விலை ஏறாமல் இறங்குமா? இறங்க வாய்ப்பு இல்லையே. ஸோ ஒரு கம்பெனி ஏறுது அப்படின்னா ஒரு காரணத்தோடு ஏறிச்சு அப்படின்னா நிச்சயமாக அது வந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை தான் கொடுக்கும். காரணமே இல்லாமல் ஏறினா தான் அங்கே ப்ராப்ளமேட்டிக் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எப்போதுமே நேயர்கள் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் ஏறுறாங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் போய் நியூஸ் சேனல்ஸு, மேகசின்ஸு, வெப்சைட்ஸு, டிவி சேனல்ஸ் எல்லாமே பாருங்கள். அதில் சில விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. அது நமக்கு லேட்டாக தெரியுது. அது இன்னும் கொஞ்சம் முன்னாடியே அவங்களுக்குலாம் தெரிஞ்சவங்கலாம் அதை வாங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கும் கூட ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனிகள் சிலவற்றை வந்து சொல்கிறேன். அதோட ரேட் பற்றி நான் வந்து பேசுறது இல்லை. ஆனால் அது ரேட் எப்படி வேணால் இருக்கலாம், ஏறலாம் இறங்கலாம். ஆனால் நீண்ட கால அடிப்படையில் பார்க்கும்போது இந்த கம்பெனிகள்லாம் வந்து இன்னுமே வந்து இந்த கம்பெனிலாம் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்லாம் இன்னும் நிறைய கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் தான் இருக்கிறாங்க. மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் மட்டும்தான் மெட்ரோ ரயில் ஓடணுமா என்ன? ஏன் அடுத்த சிட்டிஸ்க்குலாம் உங்களுக்கு திருச்சி, மதுரை அந்த மாதிரி சிட்டிஸ்லாம் அடுத்து கேட்க மாட்டாங்களா? அங்கெல்லாம் ப்ராஜெக்ட் போகணும்னு வச்சுக்கோங்களேன்.
அப்போ இந்த மாதிரி கம்பெனிகளுக்கு தானே கொடுப்பாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே ஏற்கனவே ப்ராஜெக்டை பண்ணி சக்ஸஸ் காமிச்சவங்க. அப்போ அந்த அடுத்த ப்ராஜெக்ட் யாருக்கு கிடைக்கும்? இந்த கம்பெனிகளுக்கு திரும்பி போகும்போது இந்த ஷேருடைய விலைகளும் என்ன ஆகும்? அதிகமாகத்தான் போகும். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி கம்பெனிகள் விலை அதிகமாக இருக்குது வாங்குறதுக்கு உங்களுக்கு யோசனையாக இருந்துச்சுன்னா 10 ஷேர் வாங்க வேண்டிய இடத்துல 5 ஷேர் வாங்கலாம். ஒருவேளை இறங்குனா திருப்பி 5 ஷேர் வாங்கிக்கலாம் இல்லையா? ஆனால் நம்ம இன்னும் இறங்குன்னு காத்திருக்கும் போது சில நேரங்களில் நமக்கு அந்த வாய்ப்பே கிடைக்காம போயிடுது. ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் இதுதான். எப்போதுமே இது எனக்குன்னு கிடையாது, எல்லாருக்குமே இது இருக்கும். வாங்கணும்னு நினச்சிட்டு இருப்போம், அப்போ தான் வேகமாக ஏறும். விற்கலான்னு நினச்சி விற்றுருவோம், அதுக்கப்புறம் இன்னும் வேகமாக ஏறும். இன்னும் கொஞ்ச நாள் வச்சிருக்கலாமோ அப்படின்னு. இது அடுத்த செகண்ட் என்ன நடக்குன்னு தெரியாத ஒரு விஷயம். ஸோ இதில் நம்ம பணம் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க ஒரு இடத்துல நம்ம பணம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான டேக்கிள்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இறங்குனா நான் அடுத்து என்ன பண்ணணும், ஏறுனா நான் என்ன செய்யணும், இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நேயர்கள் முதல்ல திறனாய்வு செஞ்சுக்கோங்க. செய்துவிட்டு இறங்குச்சுன்னா எவ்வளோ வரைக்கும் லாஸ் வந்தால் அவங்களால தாங்கிக்க முடியும். கம்பெனிகள் இறங்குது அப்படின்னா சில காலங்கள் இறங்க தான் செய்யும், ஒரு சில காலங்களுக்கு மேலே தான் ஏறும். ஸோ நீண்ட கால அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஷேர் மார்க்கெட்டோ அல்லது மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ உங்களுக்கு பாருங்கள், நீண்ட கால அடிப்படையில் வாங்குங்க. டே ட்ரேடிங் வரும்போது அது வேற, அதுக்கு டெக்னிக்ஸு, மெத்தட்ஸு, கம்பெனி செலெக்ஷன் எல்லாமே வேற. ஆனால் லாங் டேர்ம்னு வரும்போது அதுக்கு கம்பெனி செலெக்ஷன் எல்லாமே வேற. அப்படி நீங்கள் லாங் டேர்மில் எடுக்கும்போது கம்பெனிகளை ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனிகளாகவும் எதிர்காலத்தில் ஸ்கோப் இருக்கக்கூடிய கம்பெனிகளாகவும் நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். இதே பார்த்தீங்கன்னா இந்த ஃபெர்டிலைசர் செக்டர்லாம் மூவே ஆகாது. ஆனால் பட்ஜெட்டை ஒட்டி, ஏன்னா அங்கே ஃபெர்டிலைசர் செக்டருக்குலாம் மானியங்கள்லாம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஃபெர்டிலைசரும் சுகர் செக்டரும் இருந்த இடத்துலையே தான் இருக்கும் எப்போதுமே. அதில் நிறைய கம்பெனிஸ்லாம் இல்லவே இல்லை. ஆனால் அடுத்த ஒரு வாரத்துலேயோ இல்லை அவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க ஆரம்பித்த பிறகு பார்த்தீங்கன்னா அவ்வளோ விலை ஏறும். அப்போ அந்த ஃபெர்டிலைசர் செக்டர் ஷேர்ஸை ட்ரெண்டிங் செக்டர் கிடையாது, அது ஒரு நார்மலான செக்டர். அந்த செக்டரில் உள்ள கம்பெனியை எடுத்துக்கொண்டு நான் வாங்கின பிறகு விலை இறங்குது, நான் இந்த மாதிரி வச்சுருந்தேன், இவ்வளோ நாளாக வச்சுருந்தேன், நான் விற்றுட்டீங்க அப்படின்னா அங்கே நியூஸ் இருக்குது இல்லையா, பட்ஜெட் நியூஸ் இருக்குது, அங்கே ஏதாவது சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே. ஸோ ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது இஸ் நாட் ஜஸ்ட் லைக் எஃப்டி. நீங்கள் எஃப்டி போட்ட மாதிரி கிடையாது, இது ஒரு பிஸ்னஸ். அப்போ நீங்கள் ஒரு கம்பெனிகளில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. நீங்கள் அந்த கம்பெனியில் உருவாக்கம் பெறுறீங்கன்னா நீங்கள் அந்த கம்பெனியில் ஒரு ஷேர் ஹோல்டர். அதில் கிட்டத்தட்ட உங்களுக்கு அதில் ஒரு போர்ஷன் இருக்குது. அப்போ அந்த கம்பெனியை தேர்வு செய்ததுலேயும் உங்களுடைய பங்கு இருக்குது. அதே மாதிரி அதை மெயின்டைன் பண்ணுறதுலையும் அதில் ஏதாவது நியூஸ் இருக்கா, ஒழுங்காக ரன் ஆகிட்டு இருக்குதா, இல்லை பிரச்சனை ஆகிட்டதா, இல்லை அடுத்தடுத்து ஏதாவது நியூஸ் வரப்போதா, இப்படி எல்லா விஷயங்களையும் கண்களையும் காதுகளையும் நன்றாக திறந்து வைத்துக்கொண்டு அனலைஸ் பண்ணாதான் இதில் பணம் பண்ண முடியும். வெறும் மனசில் பட்டதே வச்சு செஞ்சிட்ருக்கேன், இல்லை ரூமர்ஸ் வச்சு செஞ்சிட்ருக்கேன், இல்லை அசம்ஷன்களை செஞ்சிட்ருக்கேன், இதெல்லாம் பெரிய லெவலில் என்ன பண்ணாது, உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக மாறாது. அந்த வகையில் இந்த ஆரியனில் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு செக்டர் இன்னும் நிறைய பல உச்சங்களை தொட காத்துட்ருக்குன்னு நான் நம்புகிறேன். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.